ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிப்பில் வெளியான டிசி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிசி படத்தை டைரக்ஷன் பண்ணது அருண் மாதீஸ்வரன். இந்த கேப்டன் மில்லர், மைக்கேல் இந்த படம்லாம் டைரக்ஷன் பண்ண டைரக்டர் அருண் மாதீஸ்வரன் தான் வந்து இப்போ டிசி அப்படின்ற படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அருண் மாதீஸ்வரன் படம் அப்படின்னாலே வந்து ரத்தமும் சதையும் தெரிக்கிற படமாக தான் இருக்கும். ஸோ முழுக்க ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, ஒரு பவர் பேக் படம் தான் இந்த டிசி. ஸோ லோகேஷ் கனகராஜும் பண்ண படங்கள் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அவருடைய படங்களும் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸு, மாஃபியா, அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வேர்ல்டு, லோகேஷ் கனகராஜோட அவருடைய வேர்ல்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து அருண் மாதேஸ்வரன் இயக்குனர் வந்து உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஒரு சாதாரணமாக நீ ஆடுவ, உன் காலில் வந்து சலங்கையை கட்டா நீ எப்படி ஆடுவ அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ முதல்ல சொல்லப்போனால் ஹீரோவை சொல்லுவோம், லோகேஷ் கனகராஜ். அருண் மாதீஸ்வரன்றது என் வாயில் வந்துட்டுருக்கு. காரணம் என்னென்னா, ஸோ அந்த படத்தை ஓவராலாக பார்க்கும்போது அவர் தான் ஹீரோவாக தெரிகிறார். ஸோ அவருடைய படமாக இருக்குது, இது லோகேஷ் படமாக இல்லை. அதில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கார் லோகேஷ். ஸோ இப்போ வந்து பாயிண்ட் வருவோம். லோகேஷ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படம், எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு படம்னா ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ஸோ அது வந்து இந்த படத்தில் அவர்கிட்ட கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைலாக் டெலிவரியில், ஸோ அந்த மாதிரி சில சீக்வன்ஸில், லவ் போர்ஷனில், இந்த ரொமான்ஸில் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ முழுக்க அவர் ரொமான்ஸ் பண்ணலை, ஆனால் ஒரு ஆக்ஷனுக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் உள்ளே வரும்போது அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குமோ அதுதான் பண்ணியிருக்காரு. ஓவராலாக படம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத விட நீங்கள் ஃபஸ்ட்டு படத்தை பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு பார்க்குற படமாக இது இல்லை, அது ஒரு பெரிய மைனஸ் தான். ரெண்டாவது வந்து ஜென்சி கிட்ஸு, ரொம்ப யூத்து, இவங்களுக்கான உண்டான படமாக தான் இருக்குது. ஸோ மெசேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு போலீஸ், நம்ம ஒரு தவறு செஞ்சால் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு போலீஸே தவறு செஞ்சால் நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்ற மாதிரி தான் அந்த கான்செப்ட். அதுதான் ஒன்லைனு. ஸோ இந்த ஒன்லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் படம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கஸ்தூராஜா தான் வந்து லோகேஷ் சாரோட ஃபாதராக நடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து படத்தோட எண்டிங் வரைக்கும் இன்பிட்வீன் கேப்பில் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் வந்து கஸ்தூராஜா அவர்களை வந்து காமிச்சிருக்காங்க ஹீரோவோட ஃபாதராக. ஸோ அதோட கனெக்டிவிட்டி வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அவருடைய நடிப்பு வந்து ஓவராலாக ஓகே தான், ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஃபாதருக்கு உண்டான ஃபீலிங்ஸை வந்து இன்னும் கூட அவர் கொஞ்சம் வெளிப்படுத்தியிருக்கலான்ற மாதிரி தான் கொஞ்சம் தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2 ஹீரோயினி. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயினி, செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயினி. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் உள்ள ஹீரோயினியும் செகண்ட் ஹாஃபில் உள்ள ஹீரோயினிக்கும் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் சிஸ்டரா, அக்கா தங்கச்சியா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஸோ அதை முழுக்க அதை ரிவீல் பண்ணலை. ஒருவேளை அக்கா தங்கச்சியாக இருந்தால் இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ வேறு ஆட்களாக இருந்தால் தான் அது ஒரு ஃபீல் கரெக்டாக டைரக்டர் அந்த விஷயத்தில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது படத்தில் வந்து சாங்ஸ், பிஜிஎம் வந்து அனிருத் வந்து மிகப்பெரிய லெவலில் மிரட்டியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்களில் ஆடியன்ஸை வந்து நுனி சீட்டில் உட்கார வச்சு அடடா அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அது வந்து அந்த பொண்ணை வந்து உள்ளே போய் கடத்தி காப்பாற்றி கொண்டு வர ஷாட் இருக்கும், செகண்ட் ஹீரோனியை. ஸோ அது வந்து லோகேஷ் வந்து மிரட்டியிருக்காரு. ஸோ ஆக்ஷன் பிளாக்கு அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ரத்தம் சதையும் தான் தெரியுது படத்தில். ஆனால் ஓவராலாக படத்தில் பார்த்திங்கன்னா போலீஸையே காமிச்சிட்ருக்காங்க. ஆனால் போலீஸ் வந்து ஒரு மிஷன் மாதிரி எடுத்து இந்த கும்பலை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேங்ஸ்டரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான சீக்வன்ஸு தேடுதலில் தான் இருக்குது. ஸோ எல்லா போலீஸையும் கொண்டுடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் கொண்டுறாங்க. அவங்க கூட இருந்த நண்பர்கள் ஒரு 2 பேரை காலி பண்ணிடுறாங்க, 2-3 பேரை. அதில் ஒரே ஒருத்தர் குண்டடிப்பட்டு கிளைமேக்ஸில் சேவ் ஆகிடுவார். ஸோ அவரை வந்து லோகேஷும் அந்த பொண்ணு காப்பாற்றுதுன்ற மாதிரி தான் இருக்கும் படத்தில். இது வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஸோ படம் வந்து நீங்கள் வந்து இந்த சீனுக்கு அப்புறம் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா படம் வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஒரு கண்டென்ட்டு சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு சினிமாட்டிக் பாணியில் தான் சொல்லியிருக்காங்களே, இதையும் நம்ம ரியல் லைஃபோட கண்டிப்பாக வந்து மிங்கிள் பண்ண முடியாது. ஏன்னா ரியல் லைஃபுக்கும் இதுக்கும் நிறைய டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோன்னு சொல்லப்போனால் அனிருத் தான். ஸோ அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான் உட்கார வைக்கிது அந்த 2.25 மணி நேரம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து வில்லன் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வில்லனுடைய ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவருடைய ஆக்ஷன் ஒரு மாதிரி டல்லாக இருந்தாலும் போக போக வந்து அவரும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸ் வரைக்கும். ஸோ தமிழ் சினிமாவுக்கு உண்டான வில்லனிசம் மாதிரி இல்லாமல் ரொம்ப லைவாக யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த போலீஸ் கூடவே வர்ற ஒரு கேரக்டர் கண்ணாடி போட்டு ஃபேமிலியோடையே அவர் வந்து அட்டாச் பண்ணிருப்பார். ஆனால் போலீஸ் வேலையில் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாருன்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதோட சீக்வன்ஸ் வந்து கிளைமேக்ஸில் ஒரு டச்சிங்கான ஒரு சீன் இருக்குது. அதை நீங்கள் படத்தை பாருங்கள், நம்ம ரிவ்யூவில் சொல்லக்கூடாது. ஸோ ஓவராலாக பார்த்தா இவ்வளோ தான் அந்த படத்தோட விஷயம். ஸோ பவர் பேக் இருக்குது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஹீரோ சைட்லேயும் வீக்காக இருக்குது, வில்லன் சைட்லேயும் கொஞ்சம் டல்லாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த பரபரப்பு மிச்சம் இல்லாமல் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு ட்ரீட்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். எனக்கு கேட்டால் ஒரு ரிப்பீட்டடாக பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. சின்ன பசங்கள்லாம் அந்த படத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கு உண்டான படம் தான், அடல்ட் மூவி தான் அது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ரெண்டாவது ஹீரோயினிக்கு உண்டான ரொமான்ஸ் சீன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதை கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். ரொமான்ஸ் கம்மி தான். ஸோ அந்த ஆக்ஷன்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு ரொமான்ஸ்ன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிசியோட செகண்ட் பார்ட்டு கூட வரலான்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதுக்குண்டான லீடு தான் படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிசி திரைப்படம் லோகேஷ் கனகராஜுக்கு இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. பெரிய லெவலில் வந்து கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்குன்னு சொன்னோம். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தில் நானே ஒரு டீம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து லோகேஷ் வந்து நம்மளை ஹீரோவாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள், விக்ரம் படங்கள், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, மாநகரம்லாம். ஸோ நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தவர். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொஞ்சம் நடிப்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபுல்லாக முடி வச்சுட்டு தாடியெல்லாம் வச்சுட்டு அவர் ஃபேஸே எங்கே இருக்குதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ லாங் வைடில் அவருடைய ஆக்ஷனு, ஸோ அதனால் அது க்ளோஸில் வந்து கொஞ்சம் டல்லாக இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ ஓவராலாக படம் வந்து ஓகே, நல்லாயிருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். கண்டிப்பாக என்னை கேட்டிங்கன்னா ஒரு 100க்கு வந்து ஒரு 40 மார்க்ஸ் கொடுப்பேன் இந்த படத்துக்கு. தேங்க்யூ மக்களே. டிசி திரைப்படத்தை பற்றி இப்போ நம்ம ரிவ்யூ சொன்னோம். ஸோ இதை பிடிச்சிருக்கவங்க நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய கருத்துக்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் சொல்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை நான் வந்து எப்படி பெட்டர்மெண்ட்டாக சொல்ல முடியுன்றது சொல்லலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ மற்றவங்களுடைய கருத்து நான் சொல்லலை, என்னுடைய தனிப்பட்ட டிசி திரைப்படத்தை பற்றி. ஸோ கண்டிப்பாக சன் பிக்சர்ஸுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக அமைகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டிப்போம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம், திரைப்பட ரிவ்யூவில். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஸோ மச்.